எலன் மஸ்கோட ஸ்டார்லிங்க் சேட்டலைட் மூலிமா இன்டர்நெட் தர வசதி ரொம்ப நாளாக இந்தியாவுக்குள்ளே வரணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் இதை வர விடாமல் ஜியோவும் ஏர்டெல்லும் ரொம்ப நாளாக பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது கடைசியில் அவங்க மூலியமாகவே இந்த பிஸ்னஸை பண்ணுற எலன் மஸ்க் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் வந்திருக்காரு. ஸோ இந்த ஏர்டெல்லும் இந்த ஜியோவும் சேர்ந்து இனிமேல் ஸ்டார்லிங்க் சர்வீஸை கொடுக்க போகிறாங்க. டைரக்ட் சேட்டலைட்டில் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை. இதனால் நம்மளுக்கு கிடைக்க போகிற ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு அப்ளிகேஷன் நம்ம கம்ப்யூட்டர்லேயோ இல்லை மொபைல்லையோ டவுன்லோட் பண்ணாமல் சாஃப்ட்வேரை இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பீட் கிடைக்கும். அந்த மாதிரியான கம்ப்யூட்டிங் ஸ்பீட் வரும். பட் இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி இதனால் நிறைய செக்யூரிட்டி த்ரெட்டன் பிரச்சனை வந்திருக்கு. இது ரொம்ப செக்யூர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அந்த ரீசன் சொல்லி தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ கடைசியில் சில கண்டிஷன்ஸ் போட்டு இந்தியன் கவர்மெண்ட் கூட இதை அலோவ் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஏர்டெல்லும் ஜியோவும் இவங்க தான் இந்த பிஸ்னஸ் இந்த மார்க்கெட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது ஆளை வர விடாமல் அதையும் இவங்க மூலிமா தான் வரணும்னு தடுக்கிறாங்க. பார்ப்போம் என்ன சர்வீஸ் கிடைக்க போகுதுன்னு.